guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி இப்ப ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன ஹிட்லர். சரி வாங்க இந்த படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சில லேடிஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மழையில நடந்து வராங்க. அப்ப அவங்க ஊருக்கு போனோம்னா ஒரு ஏரியை கடந்துதான் போனோம். அப்ப அங்கிருந்த ஒரு லேடி காலையில கம்மியா இருந்துச்சு, இப்ப என்ன இடுப்பு வரைக்கும் இருக்கும் போல அப்படி சொல்றாங்க. அப்ப அங்கிருந்த வேற ஒரு லேடி அதான் மழை வருதுல அதனால கூட தண்ணி அதிகமா இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. அப்ப வேற ஒரு லேடியும் சரி வாங்க வீட்டுக்கு போனாதான் பசங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு தர முடியும் அப்படி சொல்ல சரின்னு எல்லாரும் மழையில நனைஞ்சபடியே அந்த ஏரிய ஒரு கயிறு போட்டு கடந்து போறாங்க. அப்ப திடீர்னு மழை பெஞ்சு இருக்கிறதுனால நல்லா தண்ணி தலை வரைக்கும் வந்துடுது. அதனால எல்லாருமே தண்ணிக்குள்ள போயிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. அதுல ஒரு கற்பமான லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் உள்ள மூழ்கி போறாங்க. அங்கே கட் பண்ணி படத்தோட பேரை போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே சென்னையில சிஎம் எலெக்ஷன் போல இப்ப சிஎம் இருக்கிறவரு அங்கே கொடியேற்றி சந்தோஷமா இருக்காரு. அப்ப அவர் கூட 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பேர் ராஜவேலு, இந்த படத்தோட வில்லன். இன்னொருத்தர் பேர் வர்மா. அப்ப சிஎம் ராஜவேலு கிட்ட இந்த வாட்டி உனக்கு ஒரு தொகுதி தரேன், அந்த தொகுதியில நீ ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்றாரு. சிஎம் அப்படி சொல்றதுக்கான காரணம் ராஜவேலு மேல நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. அதனால மக்கள் அவர் மேல ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. அதனாலதான் இந்த எலெக்ஷன் நீ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சிஎம் சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி யாரோ ஒரு 2 பேரும் பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு கார்ல போற 2 பேரை ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. அவங்கள மட்டும் இல்ல இன்னும் ஒரு 2 பேரை கொலை பண்றாங்க. கொலை மட்டும் பண்ணாம அவங்க கிட்ட இருந்த நிறைய பேக்ஸ் கொண்டு போறாங்க. அவங்க யாரு, அந்த பேக்ஸ்ல அப்படி என்னதான் இருக்குன்னு இப்ப நமக்கு காட்டல. அங்கே கட் பண்ணி நம்ம ஜிவிஎம் தான் காட்டுறாங்க. இந்த படத்துல அவரு டெபுட்டி கமிஷனரா இருக்காரு. சோ நம்ம டிசி அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அவரு ஒரு கிளப்ல இருக்காரு. அப்ப அங்க ஒரு மைக்க வாங்கி இந்த கிளப்ப 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணணும், இப்ப மணி 12:15 ஆகுது, சோ இப்ப நீ க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இவர் குடிச்ச அந்த ட்ரிங்க்ஸுக்கு பே பண்ணாமலே அங்கிருந்து வெளியில வராரு. அப்ப அவரோட அசிஸ்டன்ட் மாறின் ஒருத்தவர் வந்து உங்களை ஜாயின்ட் கமிஷனர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் அந்த ஜாயின்ட் கமிஷனர் பாக்குறதுக்காக போறாரு. அப்ப அந்த ஜாயின்ட் கமிஷனரும் ஒரு கண்ணை காமிச்சு இந்த கண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க அதுக்கு டிசியும் இது ரொம்பவே பழைய கண்ணுன்னு அதோட டீடைல்ஸ் சொல்றாரு. அதை கேட்ட ஜாயின்ட் கமிஷனரும் ஓகே இப்ப இந்த கண்ணை வச்சு ஒரு 3 கொலை நடந்திருக்கு, அவங்க 3 பேத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு இவர் யாருன்னே தெரியல. ஆனா ஹீரோ அந்த ஃப்ரெண்ட ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு அவர் மாட்டுக்கு உள்ள போறாரு. சரிடா நீ என்னமோ சொல்ற, இங்க எவ்வளவு நான் தங்குவேன் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் 1 மாசம்னு சொல்றாரு. எதுக்கு 1 மாசம் அப்படின்னு கேட்க எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் சரின்னு சொல்றாரு. அப்ப ஒரு சாங்கும் போகுது. அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோ காலையிலேயே அறக்க பறக்க எழுந்து ரெடி ஆகி ஆபீஸுக்கு கிளம்புறாங்க. அப்ப ட்ரெயினை பிடிக்க வேகமா ஓடி வரும்போது ஹீரோவை தெரியாம இடிச்சிடுறாங்க. அதனால ஹீரோ படிக்கட்டுல இருந்து உருண்டு விழுகிறாரு. அதை பார்த்த ஹீரோனை என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்புறம் ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் வேகமா ஓடி போய் ட்ரெயின்ல ஏறிக்கிறாங்க. அதே ட்ரெயின்ல தான் ஹீரோவும் ஏறாரு. அப்ப அந்த ட்ரெயின்ல வேற ஒருத்தரை காட்டுறாங்க. அவரு பெருசு அந்த படத்துல சொல்லல, அதனால இவரை கண்ணாடிக்காரன் அப்படின்னு வச்சுப்போம். அந்த கண்ணாடிக்காரன் என்னோட பர்ச காண அப்படின்னு அங்க இருக்கவங்க கிட்ட கேட்க அதுல ஒருத்தன் திருன்னு முழிக்கவும் அவன் மேல சந்தேகம் வந்து அவங்கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு அவன் அடிக்க வரான். அப்படி கட் பண்றாங்க. இங்க ஆபீஸுக்கு வந்த ஹீரனுக்கு வேலையே போயிடுது. அந்த மேனேஜரே கண்ணு வச்சு தூக்கிட்டான் போல. ஹீரன் சோகமா வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டோட ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டும் சரி வீடு வேற ஒரு கம்பெனில வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ உட்காந்துகிட்டு இருக்காரு. அவரு எழுந்து வந்து ஹீரன் கிட்ட என்னமா என்ன நீ கீழே தள்ளி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் ட்ரெயின்ல ஏற அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரனா உன்னோட மூஞ்சில முழிச்சிட்டு போய் தான் எனக்கு வேலையா போயிடுச்சு அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம டிசி தான் காட்டுறாங்க. அவரு அந்த ரவுடி 3 பேர் செத்து போனாங்கல்ல அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாரு. அங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி பதில தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அடிதடின்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நார்மலான ஒரு வேலைக்கு தான் போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டிசியோட கண்ணுல அந்த 3 பேரோட வீட்லயும் மினிஸ்டர் ராஜவேல் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ இருக்கு, அதை கவனிக்கிறாரு. சோ இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 3 பேருக்கு இருக்கிற ஒரே கனெக்ஷன் மினிஸ்டர் ராஜவேல் தான். அங்கே கட் பண்ணி ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க வேற ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறாங்க. அப்ப ஹீரோனோட வீட்டுக்கு ஹீரோ வராரு. ஹீரோன் உடனே என்ன வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்றியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இல்லைங்க நீங்க தான் லேப்டாப் சேல் அப்படின்னு ஆன்லைன்ல போட்டிருக்கீங்க, அதத்தான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ஹீரோன் அவங்க அத்தை கிட்ட கொஞ்சம் கூட டிஸ்கவுண்ட் பண்ணாம புள்ள மட்டுமே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூக்கு போறாங்க. அங்கே போனாலும் ஹீரோன் அதுல செலக்ட் ஆகல. அங்கே கட் பண்ணி டிசி ஒரு ரவுடியோட வீட்டுல இருந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாருல, அவர் கூட நிக்கிற ஒருத்தர் கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. அப்ப அவரும் நீ போலீஸ் ஆவனா இருக்கலாம், ஆனா அந்த ஏரியாவோட கவுன்சிலர், அதனால நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல டிசியும் கோவப்பட்டு அவனை தூக்கி வெளியில போடுறாரு. அப்ப அங்க ஒரு ஆள் வந்து செத்தவங்களை பத்தி ஒரு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூடவே கூப்பிட்டு போறாரு. அவர் பேரு சிறுசு. அவர் எங்க கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னா மினிஸ்டர் ராஜாவோட தம்பி நல்ல தம்பி, அவர் தான் டிசியை கூப்பிட்டு வர சொல்லிருக்காரு போல. அதுக்கு டிசியும் தெரியும் இப்ப நடந்த 3 ஷூட்டுக்கும் மினிஸ்டருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நல்ல தம்பியும் அது மட்டும் இல்ல சார் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், வாங்க நான் இன்னும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. செத்து போன 3 பேரும் மினிஸ்டரோட ஆளுங்க தான், ஆனா அவங்க 3 பேர் மட்டும் சாகல, இன்னொருத்தனும் செத்து போயிருக்கான், அதுவும் ட்ரெயின்ல அப்படி சொல்ல அதுக்கு டிசி ஷாக் ஆகுறாரு. ட்ரெயின்லயா அப்படின்னு
யாருன்னு கேக்குறாரு. ஆமா, அவனும் எங்க ஆளுதான். இவங்க எல்லாருக்கிட்டுமே சாகறதுக்கு முன்னாடி எங்க பணம் ஒரு 230 கோடி ரூபாய் கொடுத்திருந்தோம். அவங்க 4 பேரையுமே கொன்னுட்டு அந்த 230 கோடியுமே கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நல்லதம்பி. இப்பதான் நமக்கு தெரிய வருது, அந்த கொலைகாரங்க அந்த ரவுடிகளை கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த பண பேக்க தான் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு. அந்த 230 கோடியுமே எலெக்ஷனுக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம்னு சொல்லிட்டு இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதுக்காக தான் நாங்க நார்மலான ஒரு ட்ரெயின்ல டிவி பாக்ஸ்ல வச்சு கொண்டு போனோம். ஆனா அதையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பணத்தை காணோம்னா எங்களால கேஸ் கொடுக்க முடியாது, அது எல்லாமே பிளாக் மணி ஆடினே நல்ல தம்பின்னு சொல்றாரு. அப்படின்னு நல்ல தம்பியும் டிசி கிட்ட நீங்க தான் இந்த கேஸ் ரொம்பவே சீரியஸா பாக்குறீங்க, அதுக்காக தான் உங்ககிட்ட இதை சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டிசியும் பணத்தை பத்தி எல்லாம் எனக்கு பெருசா கவலை இல்ல, எனக்கு அந்த 3 ஷூட் அவுட்டையும் பண்ணது யாருன்னு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருந்த மினிஸ்டரும் எனக்கு செத்து போனவங்களை பத்தி எல்லாம் கவலை இல்ல, எனக்கு என்னோட பணம் வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டிசியும் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், அது இப்படி பணத்தை திருடுறவங்களுக்கு நீங்க பணத்தை எப்ப யாருக்கிட்ட கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும், சோ உங்க குரூப்லயே ஒரு கருப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மினிஸ்டரும் கரெக்ட் தான், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு, எனக்கு என்னோட தம்பியை தவிர மீது எல்லாருமே எனக்கு பின்னாடி குத்துறவங்க தான், அதே எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்னோட எதிரி வரதன் தான், அவன் தான் எனக்கு அப்புறம் சிஎம் பதவிக்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்றாரு மினிஸ்டர். அங்க கட் பண்ணி ஹீரன் தான் இன்றைக்கு போய் பாஸ் ஆகலையே, அதனால அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு ரெட் ஒயின் குடிக்கணும் போல தோணுது வா அப்படின்னு கூப்பிட, ஆனா அந்த பொண்ணும் இல்ல இல்ல இன்னைக்கு சஷ்டி விரதம் நான் வரல அப்படி சொல்லிடுறா. ஹீரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதுதான் ஹீரோவுமே கால் பண்றாரு. கால் பண்ணி நான் லேப்டாப் வாங்கிட்டேன், உங்க அத்தை கிட்ட செக் கொடுத்தேன், ஆனா அவங்க அதை வாங்கிக்கல, அதனால இப்ப கேஷா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனும் சரின்னு அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வர சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் உங்க மூஞ்சியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வேலையும் செட் ஆச்சு லவ்வும் செட் ஆச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோனும் உன்னோட மூஞ்சில முடிச்சிட்டு போனதுனாலதான் என்னோட வேலையை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு நீ ட்ரீட் வை, உனக்கு தான் லவ் செட் ஆச்சுன்னு சொன்னேன்ல அதுக்கு ட்ரீட் வை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு ரெட் ஒயின் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஹீரோவும் கூப்பிட்டு போறாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது, அத பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோவும் போக, அவர் பொண்ணு கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு ரவுடி பையன் வந்து உன்னோட ரேட் என்ன அப்படின்னு ஹீரோன் கிட்ட கேக்குறான். அது கூட புரியாம போதையில ஹீரோன் இருக்க, அப்ப கரெக்டா அங்க வந்து ஹீரோவும் அவனை தலையில அடிச்சுட்டு போடா அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. அவனை அனுப்பிட்டு ஹீரோன் கிட்ட நிறைய ரோஸ கொடுத்து ப்ரொபோஸ் பண்றாரு ஹீரோ. அது கூட புரியாம ஹீரோனை பாக்க ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்ப அந்த பார்ல பிரச்சனை பண்ணவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வரான் ஹீரோவை அடிக்கிறதுக்காக. ஆனா ஹீரோ அவங்கள அடிச்சு தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை வீட்டுல போய் இறக்கி விட்டுட்டு நாளைக்கு சொல்லு உன்னோட முடிவை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப டிசி காட்டுறாங்க, அவரு அந்த ட்ரெயின்ல ஏதோ ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொன்னாங்களா, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ரயில்வே சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா இப்ப அதுல பெருசா ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப இன்னும் சில போலீஸ் வந்து ஹோட்டல்ல கூட ஒரு ஷூட் ஒன்னு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அதே சேம் கன்ன வச்சு அப்படின்னு சொல்ல டிசி அந்த ஹோட்டலுக்கு தான் போறாரு. அங்க இருக்க சிசிடிவியை பார்த்தா அதுல ஒருத்தன் வந்து ஷூட் பண்றான். ஆனா அது ஃபுல்லாவே பிளரா இருக்கு. அதை பத்தி டிசியும் கேட்க, அதுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜரும் இது வேணும்னே ஒருத்தன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜுமே காட்டுறாரு. யார் இவ அப்படின்னு டிசி கேட்க, யாருன்னு டீட்டெயில் தெரியல, இன்னைக்கு அவன் வேலைக்கு கூட வரல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு டிசியும் மினிஸ்டர் கிட்ட வந்து இதை சொல்லிட்டாரு போல. மினிஸ்டரும் வரதனை கூப்பிட்டு கேக்குறாரு. அதுக்கு வரதனும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. நான் மினிஸ்டர் பதவிக்கு ஆசைப்படுறேன் தான், அதுக்கு காரணம் மினிஸ்டர் இது வரைக்கும் மக்களுக்கு எதுவுமே செய்யல, அட்லீஸ்ட் நான் பதவிக்கு வந்தாவது ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா மினிஸ்டரும் பணத்தை வெளியில எடுக்கவே பயமா இருக்கு, சீக்கிரமா அவனை பிடிக்காடுன்னு டிசி கிட்ட சொல்ல, அதுக்கு டிசியும் நீங்க இந்த பணத்தை மக்களுக்கு கொடுத்தாலும் இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்க முடியாது, ஆல்ரெடி நீங்க சிஎம் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப அப்ப ஆட்சி செய்த அந்த 6 மாசம் கொடுங்கோல் ஆச்சு அப்படின்னு பேப்பர்ல கூட வந்துச்சு, சோ இந்த தடவை மக்கள் உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு மினிஸ்டரும் அந்த மாதிரி மக்களுக்கு அவ்வளவு ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் எப்படி 40 வருஷத்துல 5 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு தன்னோட தம்பி கிட்ட. அங்கே கட் பண்ணி ஹீரோ ஒர்க் பண்ற இந்த பேங்குக்கே வந்து வா டேட்டிங்க்கு போலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கேட்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோன்னு சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் மீட் பண்றாங்க. அப்ப ஹீரோனும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி உன்னை லவ் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் எனக்கு அம்மா அப்பா அப்படின்னு யாருமே இல்ல, என்னோட ஊரு மதுரையில இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் ஹீரோனும் லவ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஆனா ஹீரோனுக்கு ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல, அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவும் வேற ஒரு சில பேர் கூட சேர்ந்துகிட்டு ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறாரு. ஹீரோனுமே இவங்களை பின்னாடியே போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மைம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோவும் அவர் கூட வந்து அந்த சில பேரும் சேர்ந்துகிட்டு மைம் பண்ணி அங்க இருக்கிற குழந்தைகளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போகுது. அங்க கட் பண்ணி நல்ல தம்பியுமே டிசிக்கு கால் பண்ணி நாங்க இப்ப மறுபடியும் ஒரு 150 கோடி வெளியில கொண்டு வரோம், நீங்க எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்தா அந்த திருநா கண்டிப்பா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. சரி அடுத்த நாள் டிசியுமே அங்கே வராரு. அப்ப ட்ரெயின்ல ஹீரோவை பார்த்து சரி நான் உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் தாம்பரம் போய் சேர்றதுக்குள்ள நீ என்ன கண்டுபிடிக்கணும், நான் அந்த ட்ரெயின்ல எந்த கம்பார்ட்மெண்ட்ல வேணா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து ஓடி போறாங்க. ஹீரோவா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பின்னாடி
வெளியே வராரு. அதே ட்ரெயின்ல நம்ம டிசி மினிஸ்டர் ஆளுங்க அப்படின்னு எல்லாருமே ஏறாங்க. மத்தியில கூட சில போலீஸுமே இருக்காங்க. அப்படி ஹீரோவும் ஹீரோனும் ஓடி பிடிச்சு விளையாடுறதையும் மினிஸ்டர் ஆளுங்க அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ற அந்த போலீஸ் அப்படின்னு எல்லாரையுமே மாத்தி மாத்தி காட்டுறாங்க. அப்ப அங்க டிசி நிக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள அந்த கண்ணாடிக்காரனுமே ஏறான். அப்ப ஹீரோவும் டிசி இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறி போகும்போது ஹீரோ அந்த மினிஸ்டர் ஆளு பக்கத்துல நிக்கிற மேல இடிச்சிடறாரு. அவ ஹீரோட சட்டையை பிடிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அங்க என்ன நடக்குது அப்படின்னு டிசிக்கும் மட்டில வந்து அந்த போலீஸுக்கும் ஒண்ணுமே தெரியல. அங்க இருக்கிறவங்கள நகர சொல்லும் போது யாருமே நகர மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டம் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கினதும் அங்கே போய் பார்த்தா அங்க மினிஸ்டரோட ஆளுங்க அடி வாங்கிட்டு கிடக்குறாங்க. அவங்க கொண்டு போன அந்த பணத்தையுமே காணோம். அப்படி ஹீரோவை புடிச்சிடறாரு. புடிச்சிட்டு நீ என்னோட ஆளுதான் அப்படிங்கறத ஒத்துக்காடுன்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. அப்ப டிசியும் பணத்தை கொண்டு போனவன் அங்க எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு பாக்குறாரு. அப்ப ஆப்போசிட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தன் கன்னை எடுத்து டிசிய ஷூட் பண்ண எய்ம் பண்றான். அது தெரியாம ஹீரோ மேல பட்டுருது. ஹீரோ அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. அங்கே கட் பண்ணி டிசி நல்ல தம்பி கிட்ட வந்து உன்னோட ஆளுங்க யாரையாவது சரண்டராக சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னா அந்த கன் ஷூட் பண்ணதுக்கு. அப்ப நல்ல தம்பியும் அவன் கூட இருக்கிறவன நீ போய் சரண்டராக அப்படின்னு சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்னா டிசி அவனை ஒரு உதைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த அடியால் தான் டிசியை ஷூட் பண்ணவே உடனே டிசி சொல்றாரு, இல்ல சார் நான் பணத்தை திருநவனை தான் ஷூட் பண்ணேன். ஆனா நீங்க என்ன ஷூட் பண்ணவோ நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் டிசிக்கு புரியுது ஹீரோ நம்மள காப்பாத்தல, ஷூட் பண்ண எய்ம் பண்ணதே அவனத்தான் அப்படின்னு. அங்கே கட் பண்ணி அப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹீரோவை பாக்குறதுக்காக டிசி வராரு. வந்து எதுவும் தெரியாத மாதிரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்கிட்ட கேளுப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவில பதிவான அந்த ஃபுட்டேஜ பாக்குறாங்க. ஹீரோ எப்ப ஏறாரு எப்ப இறங்குறாருன்னு. ஆனா ஹீரோட கையில எதுவுமே இல்ல. அப்பதான் டிசி அந்த கண்ணாடிக்காரனையுமே நோட் பண்றாரு. அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இன்னும் சில பேருமே ஏறி இருக்காங்க அப்படிங்கறதுமே கண்டுபிடிக்கிறாரு. டிசி அப்பதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நல்லா பார்த்தாதான் தெரியுது ஒரு குரூப் ஆஃப் மக்கள் அந்த மினிஸ்டரோட ஆளுங்க இருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ல மட்டும்தான் ஏறி இருக்காங்கன்னு. சோ இவங்க ஒரு ஆளு ரெண்டு ஆளு கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸா சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜாயின்ட் கமிஷனரும் டிசி கிட்ட ஹீரோ மேல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு டிசியும் இல்ல இப்ப எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணா அந்த குரூப் உஷாராயிடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹீரோவை ஃபுல்லா கண்காணிச்சுட்டு வேலிட் எவிடன்ஸ் கிடைச்சதுமே அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டிசியும் அன்னைக்கு ஹீரோட ஃப்ரெண்டோட வீட்டை சுத்தி ஆளுங்களை போடுறாரு. அங்கே கட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல அந்த குரூப் ஆஃப் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துகிட்டு அவங்க திருடிட்டு வந்து அந்த பணத்தை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த கண்ணாடிக்காரனை வந்து வேலை முடிஞ்சிருச்சு உடனே கிளம்பணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த மக்கள் எல்லாருமே ஒரு லாரியில ஏற்றி அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோ அட்மிட் ஆயிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல தம்பி வந்து ஹீரோட டீடைல்ஸ் கேக்குறாரு. ஆனா அந்த டீடைல்ஸ் அங்க டெலீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க. இப்ப ஹீரோட வீட்டுக்கு கீழவே டிசி ஒரு வேனுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அங்க வந்து அவரோட அசிஸ்டன்டும் நீங்க சொன்ன மாதிரி ஹீரோட டீடைல்ஸ் அழிச்சிட்டேன் அப்படி சொல்றாரு. அப்ப அங்க வந்த வேற ஒரு போலீஸும் ஹீரோட ஃப்ரெண்ட பத்தி விசாரிச்சதுல அவ ஒரு வேஸ்ட் பீஸ்னு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்ல சரின்னு டிசியும் அவரை தூக்கிட்டு வந்து அடிச்சு விசாரிச்சா ஹீரோட ஃப்ரெண்டும் அவன் தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். எனக்கு அவன் சுத்தமா ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்றான். சரின்னு டிசியும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட இப்ப நாங்க உன்னை கூப்பிட்டு விசாரிச்சது ஹீரோக்கு தெரியக்கூடாது. அப்புறம் நாங்க கொடுக்கற ஒரு கேமராவை உன்னோட ரூம்ல பிக்ஸ் பண்ணு. அப்புறம் ஹீரோட திங்ஸ்ல ஏதாவது கன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ஹீரோட ஃப்ரெண்டுமே டிசி சொன்ன மாதிரி செய்யறாரு. இப்ப ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனும் ஹீரோக்கு கால் பண்ணி அத்தை கிட்ட வந்து சீக்கிரமா கல்யாணத்தை பத்தி பேசுன்னு சொல்ல ஹீரோவும் சரி நாளைக்கு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்ல ஹீரோட ஃப்ரெண்டும் ரூம்ல கேமராவை செட் பண்ணிட்டு ரூம் ஃபுல்லாவே தேடி பாக்குறாரு கன் ஏதாவது இருக்கா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அவரோட திங்ஸ் எல்லாமே கலைஞ்சிருக்கத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு நார்மலா கேக்குறாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு எதையா சொல்லி சமாளிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு 4:30க்கு ஹீரோ சடனா எழுந்து வெளியில போறாரு. டிசியோட ஆளுங்களும் அவரை ஃபாலோ பண்ணி போறாங்க. ஹீரோ நேரா ஹீரோனோட வீட்டுக்கு வந்து அவங்க அத்தை கிட்ட பொண்ணு கேக்குறாரு. கேட்டுட்டு இவர் காலையில ஃப்ரெஷ்ஷா ஆபீஸுக்கு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க வந்த ஹீரோனோ ஏடா பொண்ணு கேட்க காலையில வர மாட்டியா ஏன்டா ஏர்லி மணி 4 மணிக்கு வந்து கேப்ப அப்படின்னு ஹீரோனு கேட்க அதுக்கு ஹீரோவும் உங்க அத்தை நார்மலா இருந்தா கோவப்படுவாங்க, இப்ப நான் அதிகளா வந்து சொன்னதுனாலதான் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்கே கட் பண்ணி இப்ப மினிஸ்டரை காட்டுறாங்க. அவர் பிரச்சாரத்துக்காக போறாரு. அப்ப மினிஸ்டரோட தம்பியும் அங்கே வந்து போலீஸ்க்கு அந்த திருடன் யாருன்னு தெரியுது, ஆனா நமக்கு தெரியாத மாதிரி அந்த டிசி பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு மினிஸ்டரும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, இனி 4 நாள்ல எலெக்ஷன், அதுக்குள்ள மக்களுக்கு அந்த பணம் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு மினிஸ்டர். அப்படியே இங்க ஹீரோனே ஹீரோ தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோட அத்தையும் ஹீரோனோட அப்பா என்ன நம்பிதான் அவரோட பொண்ணை விட்டுட்டு போயிருக்காரு அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் அவரை பத்தி சொல்ல சொல்ல இங்க டிசி அவர் சொல்ற அந்த ஊர்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு தெரிய வருது. அதே நேரத்துல இங்க ஹீரோனோட அத்தையோ அவங்க கல்யாணத்துக்கும் ஒத்துக்குறாங்க. சோ டிசி கூட இருக்கிற அந்த போலீஸ்க்கு ஹீரோ தான் அந்த திருடனா இருப்பானாருன்னு சந்தேகம் வர வருது. அத டிசி கிட்ட சொன்னா அவன் திருடன் மட்டும் இல்ல ரொம்பவே புத்திசாலி கூட, அதான் அவனை ஈஸியா நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு பேசும்போது டிசியோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே ஓகேவா தான் இருக்கு, ஆனா ஹீரோட பேங்க் டீடைல்ஸ்ல தான் ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோனோ யாரு அப்படிங்கறத சொல்றாரு. ஹீரோனோட அப்பா பேரு ஐசக், அவர் ஒரு வக்கீல். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மினிஸ்டர் ராஜீவலுக்கு எதிராக ஒரு சில கேஸ
போட்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லயே அவர் ஆக்ஷன்ல செத்து போயிட்டாரு அப்படி சொல்றாரு. இப்ப டிசிக்கு ஹீரோயின் மேலுமே ஒரு சில டவுட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அங்கே கட் பண்ணி மினிஸ்டரோட ஆளு ஒருத்தன் ஒரு துணி கடையில ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான் போல. ஹீரோவை போட்டோ பிடிச்சு அனுப்புறான். அத ஹீரோவும் பார்த்துட்டு அவனை அடிச்சு துரத்தி விடுறாரு. அவன் இன்னும் சில ஆளுங்களா கூப்பிட்டு வந்து ஹீரோவை அடிக்க துரத்துறான். அப்ப ஹீரோனுக்கு அந்த கடைக்காரரு மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் கொடுக்குறாங்க. அப்ப அங்கிருந்த டிசி போலீஸும் வேணாம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தனியா கூப்பிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு ஹீரோன் கிட்ட உன்னோட அப்பா நார்மலா ஆக்சிடென்ட்ல சாகல, அவரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ ஹீரோ கூட சுத்துற இல்ல, அந்த ஹீரோ நல்லவனே கிடையாது, அவன் ஒரு திருடன், அவனுக்கும் மினிஸ்டருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியணும் அப்படின்னு கேக்குறாரு டிசி. ஆனா ஹீரோனுக்கு தான் எதுவும் தெரியாது, அதனால அவங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோவும் அந்த அடியாளர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்க டிசியும் ஹீரோன் கிட்ட நீ தான் ஹீரோவை பேச வைக்கணும், நீ இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச வரை காட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட ஒரு மைக்க கொடுத்து அனுப்புறாரு. ஆனா ஹீரோனால அதை நம்பவே முடியாம ரொம்பவே கஷ்டமாயிட்டு தான் ஹீரோவை பார்க்க கிளம்புறாங்க. அப்படியே மினிஸ்டரும் சிஎம் கூட நியூஸ பாத்துக்கிட்டு இருக்காரு. மினிஸ்டருக்கு சாதகமா இந்த எலெக்ஷன் இருக்க போறதில்ல அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. அதை கேட்ட சிஎம் மினிஸ்டர் திட்டி அங்கிருந்து அனுப்பி விடுறாரு. அடுத்து வரதனை பார்த்துட்டு சிறுசு கிட்ட இந்த வாட்டி டெபாசிட் ஆவது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிறுசும் விக்ரம் படம் டைலாக் எல்லாம் சொல்றாரு. அங்கிருந்து கிளம்புன மினிஸ்டரும் நேரா அவரோட தம்பியை பார்த்து நாளை அடி அடிச்சுட்டு நாளைக்கு சிமெண்ட் ஓனர் கிட்ட இருந்து 100 கோடி வருது, அதை கண்டிப்பா மக்கள் கிட்ட போய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பீரோல அந்த சூட்கேஸ வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோனும் ஒரு ரெட் வைனை வாங்கிக்கிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வராங்க. கீழே தானே டிசி இருக்கிறாரு, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி அனுப்புறாரு. மேல வந்து ஹீரோ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட வெளியில போக சொன்னா அந்த ஃப்ரெண்டு ஓவரா பேசுறான். அப்ப அதை பார்த்த டிசியும் மூடிட்டு வெளியில போடா அப்படின்னு மெசேஜ் பண்றாரு. அப்புறமா தான் அந்த ஃப்ரெண்டு வெளியில போறாரு. இங்க ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸா இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா ஹீரோனை சுத்துல அவங்க தலையில இருந்த அந்த மைக்கோட கிளிப்பு கீழே விழுது. அதை எடுத்த ஹீரோவும் அது மைக்குன்னு தெரிஞ்ச மாதிரி ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3 அப்படின்னு செக் பண்ணிட்டு டிசி வச்ச அந்த கேமராவை பார்த்து ஹீரோயின் கிட்ட என்ன பத்தின ஒண்ணு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மினிஸ்டரோட தம்பி நல்ல தம்பி ஆளுங்களோட அங்கே வராங்க. வந்து ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. அப்ப டிசியும் ஹீரோவை தூக்கிட்டு போயிடுறாரு. ஹீரோனை மினிஸ்டரோட அங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப டிசியும் ஹீரோவை மிரட்டி கேள்வி மேல கேள்வியா கேக்குறாரு. சொல்லு நீ யாரு, அந்த குரூப் யாரு அப்படின்னு கேட்கும் போது மினிஸ்டர் டிசிக்கு கால் பண்ணி அவனை என்கிட்ட கொண்டு வா, என்கிட்ட ஹீரோன் இருக்கா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ டிசி கிட்ட பிளீஸ் என்ன கொண்டு போய் மினிஸ்டர் கிட்ட கொடுங்க, எனக்கு ஹீரோன் ரொம்பவே முக்கியம் அப்படி சொல்றாரு. இங்க மினிஸ்டர் ஹீரோன் கிட்ட யாரவன் உனக்கு எப்படி அவனை தெரியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஹீரோன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இங்க டிசியும் ஹீரோ கிட்ட கேள்வியா கேட்டா அதுக்கு ஹீரோவும் என்ன மினிஸ்டரோட இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, நான் பணம் எங்க இருக்கு அப்படின்னு மினிஸ்டர் கிட்ட சொல்றேன், கன் எங்க இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு டிசி கிட்ட சொல்றாரு. ஆனா டிசியும் ஹோட்டல் பார்க்ல நடந்த அந்த கொலையை நீ தானே பண்ண அப்படின்னு கேட்க அதை இப்ப ஹீரோவுமே நினைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோ தான் அந்த கொலையவே பண்ணிருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணது அவரோட குரூப் ஆளுங்க தான். அதே மாதிரி அந்த ட்ரெயின்ல ஹீரோ கிட்ட ஒரு டாஸ்க் மாதிரி சொல்லிருப்பாங்கல்ல, அத பத்தி யோசிச்சு பார்த்தா ஹீரோ தான் அந்த கண்ணாடிக்கார கூட சேர்ந்துகிட்டு அந்த மினிஸ்டரோட ஆளுங்களை போட்டு அடிச்சுட்டு வெளியில வராரு. இது எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. இப்ப டிசி கிட்ட சொன்ன மாதிரியே அவரும் ஹீரோவை மினிஸ்டர் இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதும் ஹீரோ கிட்ட உன்னோட உயிருக்கு ஒண்ணு ஆகாது, போலீஸ் எல்லாம் சுத்தி தான் இருக்காங்க அப்படி சொல்லிதான் அனுப்புறாரு. ஹீரோவை இப்ப கூட்டிட்டு போறாங்க. அப்படியே வெளியில ஹீரோனுமே விடுறாங்க. ஹீரோனு ஓடி வந்து கார்ல ஏறி என்ன வீட்டுல விட்டுருங்க அப்படி சொல்லி அழுத. அப்ப டிசியும் ஹீரோ ஒரு குற்றவாளி தான், ஆனா அவன் பக்கம் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வெயிட் பண்றாரு. இப்ப மினிஸ்டரும் தங்கிட்டு இருக்கிற ஹீரோவை அட்டிச்சு விசாரிக்கிறாரு. எங்கடா என் பணம் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் எல்லாமே செலவாயிடுச்சு அப்படி சொல்றாரு. அதை கேட்டனால தம்பி ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு தண்ணியில ஒரு முக்குறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு சில விஷயம் பிளாஷ்பேக்கா வந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சில பொண்ணுங்க தண்ணியில மூழ்கி செத்து போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹீரோட ஊர் ஆளுங்க தான். அவங்க செத்து போய் கரை ஒதுங்கி இருக்காங்க. அப்பதான் அவங்க பாடி அந்த ஊர் ஆளுங்களுக்கு கிடைச்சு அவங்க தண்ணியில மூழ்கிதான் செத்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்க்காரங்க தான் அந்த கண்ணாடிக்காரன். அந்த லேடிஸ்ல ஒரு கற்பமான லேடி இருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த கண்ணாடிக்காரனோட ஒய்ஃப். அந்த குழந்தையும் அவங்க ஒய்ஃபோட வயிற்றுல செத்து போயிருக்கும். அதை நினைச்சு அவரும் கஷ்டப்பட்டு தான் ஹீரோ கூட சேர்ந்திருக்காரு. அந்த ஊர்லயே நல்லா படிச்ச ஆளு நம்ம ஹீரோ மட்டும்தான். அதனால ஹீரோவை கேஸ் போட சொல்றாரு. அந்த ஊரை சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அவரும் அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் அது மினிஸ்டர் ராஜவேலு தானே அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் நீங்க எவிடன்ஸ மட்டும் கலெக்ட் பண்ணி தாங்க, நான் எப்படி மூவ் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்றாரு. அந்த ஆபீசர் கொடுத்த அந்த எவிடன்ஸ கொண்டு போயிட்டு சென்னை ஹைகோர்ட்ல கொடுத்தா நிறைய வக்கீல் அதை வாங்க மாட்டாங்க. அப்பதான் ஹீரோனோட அப்பாவும் அந்த கேஸ நான் எடுக்கிறேன் அப்படின்னு முன்னாடி வராரு. அதே மாதிரி மினிஸ்டர் ராஜவேலு மேல கேஸ போட்டா அந்த ஆளு கொஞ்ச நாளையே வெளியில வந்து ஹீரோனோட அப்பாவை ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி அவருமே கொண்டு போட்டிருக்காரு. அப்படிதான் ஹீரோனோட அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் கனெக்ஷன் ஆயிருக்கு. அப்படி ஹீரோனோட அப்பாவோட டெத்துக்கு போன ஹீரோனியுமே பாக்குறாரு. அப்பதான் டிசைட் பண்ணிருக்காரு. ஆனா ஹீரோயின் ஹீரோவா பாக்கல.
அதுக்கப்புறமா கீஸ் கொடுத்த ஹீரோட ஊராளுங்களை கேஸ் வெடிச்சு செத்து போன மாதிரி செட் பண்ணி கொல்றான் அந்த ராஜவேலு. அப்பதான் அந்த கேஸ் ஆக்சிடென்ட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்த ஹீரோ கிட்ட வரதன் வந்து நீ ராஜவேலுவெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேளு அப்படி சொல்றாரு. அப்ப ஹீரோவும் வரதன் கிட்ட எனக்கு ஒரு கன் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் நமக்கு தெரிய வருது ஹீரோவுக்கு மினிஸ்டர் ஆளுங்க எல்லாத்தையுமே காமிச்சது வரதனோட ஆளுங்க தான். அது மட்டும் இல்லாம வரதன் தான் ஹீரோக்கு ஃபுல் சப்போர்ட். அப்ப வரதனும் நம்ம ஆளு ஒருத்தர் மினிஸ்டர் கூட இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றதை கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி மினிஸ்டர் ஆளுங்களை கண்ணாடி காரணம் அப்புறம் ஹீரோவும் 2 பேரும் சேர்ந்துதான் கொலை பண்ணிருக்காங்க. அப்ப ஊர்ல செத்து போனவங்களுக்கு கடைசி மரியாதை எல்லாம் பண்ணிட்டு அந்த ஊராளுங்களை சில பேரை இவங்க பணத்தை திருடுறதுக்காக ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வரதோட பிளேஸுக்கு வராரு. இங்க இப்ப பிரசன்ட்ல மினிஸ்டரும் எங்கடா அந்த பணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள ஹீரோவும் அவரோட ஹீரோசியத்தை காமிச்சு அங்க இருக்கிறவங்கள அடிக்கிறாரு. அப்ப சிறுசும் அவர் கண்ணை எடுத்துட்டு வந்து அந்த பில்டிங்ல சுத்தி வளைச்சிருக்கிற அந்த போலீஸ பார்த்து எய்ம் பண்ணி ஷூட் பண்ண அப்போதான் மினிஸ்டருக்கு புரியுது. நமக்குமே காட்டுறாங்க வரதன் சொன்ன அந்த ஆளு நம்ம சிறுசுதான் அப்படின்னு. மினிஸ்டருக்கு இது தலையில ஒரு பெரிய இடியா வந்து இறங்குது. சோ அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் ஷூட் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுனால போலீஸுமே பதிலுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிசியும் ஷூட் பண்ணிக்கிட்டு உள்ள வராரு. அப்ப ஹீரோ அவர் கண்ணை எடுத்து நல்ல தம்பியை ஷூட் பண்ண வர அப்ப நல்ல தம்பி அந்த 100 கோடி பணம் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள போயிட்டு பீரோவை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க பணம் இல்ல. அப்ப பின்னாடி வந்த சிறுசும் என்னடா பணம் இல்லையா அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோவும் உள்ள வந்து சண்டை போடுறாரு. ஆனா நல்ல தம்பி அந்த கண்ணை தட்டி விடுறான். அப்புறமா அந்த கண்ணை எடுத்து ஹீரோவை பார்த்த மாதிரி நிக்கிறான். அப்ப பின்னாடி ஷூட் பண்ணிக்கிட்டே வந்த டிசிய நல்ல தம்பியும் தெரியாம ஷூட் பண்ண பதிலுக்கு டிசியும் நல்ல தம்பியை ஷூட் பண்ணிடுறாரு. சோ அங்கேயே நல்ல தம்பி செத்து போயிடுறான். அந்த பணத்தையே ஹீரோவும் தூக்கிட்டு ஓடுறாரு. ஆனா அது தடுக்க முடியாம டிசியும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அப்படியே பிளாக் அவுட் பண்றாங்க. சில நாட்கள் கழிச்சு அப்படின்னு காமிச்சு எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு காட்டுறாங்க. மினிஸ்டர் கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா அந்த மினிஸ்டர் ஜெயிக்கல. அதனால அவர் மேல இருந்த கேஸ் எல்லாமே சிபிசிஐடிக்கு சேஞ்ச் பண்றதா நியூஸ்ல சொல்றாங்க. அப்படியே நம்ம டிசியை தான் காட்டுறாங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்க இல்லன்னு அவரோட அசிஸ்டன்ட் சொல்றாரு. அப்ப டிசியும் ஹீரோ எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அசிஸ்டன்டும் ஹீரோ எங்க இருக்காரோ அங்க கூட்டிட்டு போறாரு. அது ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச அந்த ஊர் தான். அந்த ஊருக்கு தான் ஏரியா கடந்து தான் போகணும்ல. அதனால அங்க இருக்க அந்த ஊரை சேர்ந்த ஆளும் கயிறை பிடிச்சிட்டு தான் சார் போகணும் அப்படின்னு சொல்ல டிசியும் சரின்னு போறாரு. போய் பார்த்தா அந்த வில்லேஜ்ல யாருமே இல்ல. அப்ப அங்கிருந்த ஒரு வயசான தாத்தா கிட்ட இந்த ஊராளுங்களா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க அவரும் ஒரு இடத்த கையை காட்டுறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க ஊருக்குன்னு அவங்களே ஒரு பாலம் மாதிரி ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அதை பார்த்த டிசி இதுக்காக தான் இவ்வளவு திருட்டு வேலையும் பண்ணியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. அப்ப அங்க ஹீரோனும் அங்கதான் இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோவும் சொல்லி புரிய வச்சுட்டாரு போல. அப்ப டிசியும் நான் உன்னை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஹீரோ கண்டிப்பா முடியாது அப்படின்னு ரொம்பவே கான்பிடண்டா சொல்றாரு. அதுக்கு டிசியும் அது எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்றா அப்படின்னு கேட்க யாருமே பணத்தை காண அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணல, பண்ண போறதும் இல்ல, அப்புறம் எப்படி நான் அரெஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு டிசியும் அந்த கண்ணை வச்சு ஒண்ணு பிடிச்சா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் சொல்றாரு அது என்னோட கண்ணே இல்ல, அது நல்ல தம்பியோட கன் அப்படின்னு நீங்க தானே கேஸ் க்ளோஸ் பண்ணீங்க, சோ அதுவும் என்னது இல்ல அப்படின்னு ஹீரோ மாசா சொல்றதோட இந்த படமும் முடியுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். விஜய் ஆண்டனி படம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். இந்த படத்துலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் நல்லா இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ. இல்லை இதில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து அப் அண்ட் டவுன் வர்றது வந்து சகஜம் தான். இதில் நல்லாவே இருக்குது, நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். இல்லை 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 அப்படியெல்லாம் இல்லை, ரொமான்ஸ் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி பாலிடிக்ஸு கதைக்களமாக எல்லாமே நல்லா இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ. இல்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. கதை வந்து நல்ல கதை, ஸ்ட்ராங்கான கதை, பாருங்கள். தேங்க்யூ. ஆமாம் எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுங்க சார். அடுத்தடுத்து என்ன சீன் வரும்னு கெஸ் பண்ண முடியல, மாதிரி விறுவிறுப்பாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய பிட்டாக நிறைய காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அது எல்லாமே லிங்க் பண்ணி காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவர் யூஸ்வல் எல்லா கேரக்டரும் அவர் மாறிடுவார், அதே மாதிரி நேச்சுரலாக இருந்தார். அந்த கேரக்டருக்கு ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்தார், ஆக்ட் பண்ண மாதிரி தெரில, நேச்சுரலாக நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேர் சேர்ந்துன்ற மாதிரி இல்லை படத்தில். அவங்கவுங்க தனிப்பட்ட வகையில் அவங்க 2 பேரோட ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சட்டிலாக இருந்துச்சு சார், சட்டில் மாதிரி அமைதியாக அப்படி இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. போரெல்லாம் அடிக்கல, ஏன்னா பிட்டாக இருந்துச்சு. ஸோ எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்கன்றது யோசிச்சுட்டே இருந்ததுனால போர் அடிக்கல, நல்லா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி அதுதான் அப்படின்னு மெயின் ஃபோக்கஸ் இல்லை, அதுவும் லைட்டாக காமிச்சிருக்காங்க.
அந்த கதையை வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து இது தனி இது மட்டும்தான் மெயின் டாபிக் மாதிரி இல்லாமல் எல்லாத்துலேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. வீட்டில் டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து லிங்க் இருந்த மாதிரி தெரியல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. யார் ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? விஜய் ஆண்டனி சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஜிஎம் சார் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. படம் என்ன மாதிரி கதைக்கலாம்? அரசியல் கதைக்கலாமா? ஹிட்லர்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் கலந்த மாதிரி தான். ஒரு தப்பு பண்ணுற ஒரு பொலிட்டிஷியனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற ஹீரோ. வேற யார் ப்ளஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க? ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் சூப்பராக இருக்கு. படம் ஒரு லேகே இல்லாமல் விறுவிறுப்பாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மியூசிக் எல்லாம் எப்படி இருந்துச்சு? விவேக் செம்மையாக மியூசிக் சூப்பராக இருந்தது. விவேக் மெர்வின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் சூப்பராக பார்க்கலாம். ஜாலியாக வந்து பார்க்கலாம் படத்தை. விஜய் சார் ஒரு கம்பேக்காக இருக்கு. செம்மையாக இருக்கும் படம். படம் நீட்டாக இருக்குங்க. ஹிட்லர் படம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. நான் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் கௌதம்காக தான் வந்தேன். வந்து பார்க்கும்போது படம் ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இருக்குது. 2 hours 9 minutes தான் படம். அதுதான் படத்தோட பெரிய ப்ளஸ். விஜய் சார் கௌதம் சார் காம்போ எப்படி இருந்துச்சு? நீட்டாக இருக்குங்க. விஜய் ஆண்டனி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நல்ல நல்ல ஸ்கிரிப்டாக எடுத்து நடிக்கிறாரு. இதுக்கு அவருக்கு ரெடிமேட் ஃபிட்டாக இருக்குது. கௌதம்காக தான் வந்தேன். வெரி 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 ஆப்டான ரோல் ஃபார் கௌதம் வாசுதேவ் மேனன். என்ன மாதிரி கதை? ஹிட்லர்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஏதாவது பொலிட்டிக்கல் அந்த மாதிரி இருக்கு? நாட் லைக் தட். படத்துக்கு பேருக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் வெரி வெரி நைஸ் மூவி, பொலிட்டிக்கல் மூவி. பட் இது ஃபேமிலியோடு வந்து இந்த பூஜா ஹாலிடேஸ்க்கு நம்ம டெஃபினட்டாக இந்த படத்தை பார்க்கலாம். விஜயன் சார் ஆக்டிங் பார்க்கும்போது நான் சலீம் அந்த டைமில் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிருக்காரு. மியூசிக்கலாக படம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும். விவேக் மாவின் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக்கல் கொடுங்க. சஸ்பென்ஸாக இருக்குது படம். கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க. டேரக்டர் தானே எப்படி பண்ணுவாங்க? வெரி வெரி குட். பட் யார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தாருன்னு தெரியல. பட் வெரி வெரி பாராட்டக்குரிய விஜய் ஆண்டனி கௌதமோட டேரக்டர் ரொம்ப பாராட்டலாம். ஏன்னா வந்து இவ்வளோ யார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தாலும் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது படம். இந்த வீக்கெண்டு கோத்ரூ படமா இருக்குமா? தேட்டர் கொடுக்கணுங்க. தேட்டர் கொடுத்தா கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். ஆனால் பெரிய பெரிய படங்கள் வந்திருக்கு. இந்த படங்களுக்கு தேட்டர் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக இது இந்த படத்தை ஏமாற்றம் இருக்காதுங்க. மூவி ரொம்ப சூப்பராக பிளாக் பஸ்டர் தான் சார். சூப்பராக இருக்கு மூவி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தை? விஜய் ஆண்டனி சாரோட ஃபைட் சீனு, கௌதம் மேனன் சாரோட போலீஸோட கெட்டப்பு, அவரோட டயலாகு, அப்புறம் ரெண்டாவது வந்து ட்விஸ்ட்டு. மூவியில் இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட்டு காமிப்பாங்க. அது கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூவி. கௌதம் சார் விஜய் சார் ரெண்டு பேர் காம்போ எப்படி இருந்துச்சு? வேறு லெவல் சார். அவருக்கு வந்து எப்படின்னா போலீஸ் ஸ்கிரிப்ட் நல்ல சரியான ஸ்கிரிப்ட் கௌதம் மேனன் சாருக்கு. விஜய் ஆண்டனி சார் வந்து ஃபைட் சீன்லாம் எக்ஸ்ட்ரானரி. சூப்பராக ஃபைட் சீன்லாம். ஒரு சின்ன ரூமு, அதில் ப்ரூஸ்லி மாதிரி பூந்து பூந்து அடிக்கிறாப்புல. நல்லா சூப்பராக இருந்துச்சு மூவி. இவங்க ரெண்டு பேர் தவிர வேறு யார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க? 2 பேரை தவிர்த்து அந்த குள்ளமாக ஒருத்தர் இருப்பார். அவருக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க கிளைமேக்ஸில். அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். படம் 2 மணி நேரம் 9 நிமிஷம். லேக் ஏதாவது ஃபீல் ஆகுது? கிங்ஸ்லி காமெடி நல்லா இருந்துச்சு. அவரோட காமெடி டக்கு டக்குன்னு திடீர்னு அவர் ஒரு காமெடியாக பண்ணுவாப்புல. அந்த காமெடி நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். படத்தோட டைட்டில் வந்து ஹிட்லர்னு வச்சிருக்காங்க. இது பொலிட்டிக்கல் சம்பந்தமான படமா? பொலிட்டிக்கல். அதை நல்லா கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கு மூவி. ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். கொடுத்த மூவியில் சார் சூப்பராக மூவி பண்ணியிருக்காப்புல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாரோட ரொமான்டிக் ஃபேஸ் கட்டு, அவரோட ஹேர் ஸ்டைலு, சார் விஜய் ஆண்டனி தனியாக அப்படியே சூப்பராக இருக்காப்புல. படம் ஹிட்டு. படம் நல்லா இருக்குது. போர் அடிக்கலை. நல்லா ஜாலியாக போகுது. படம் பார்க்குறது டைம் போகிறதே தெரியல. த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. டைரக்டர் மிக அற்புதமாக படம் எடுத்திருக்காரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். கௌதம் சார் எப்படி பண்ணிருக்காரு? பக்கா சூப்பர் பண்ணிட்டாரு. படத்துல என்ன ப்ளஸ்ன்னு சொல்லுவீங்க நீங்க? இதுதான் ப்ளஸ்ஸே அது எல்லாமே ஹைலைட்டாக தான் இருக்குது. ஒன்று கூட குறையில. படம் ஹிட்டு சார். படம் பரவாயில்லைங்க சார். போர் அடிக்காமல் தான் போகுது. நல்லா இருக்குது படம். என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு படத்தில்? வழக்கமான ஸ்டோரியை கொஞ்சம் ட்விஸ்ட்டாக வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் ஆக்டிங் நல்லா இருக்குது. அவர் ஹீரோயினி விஜய் ஆண்டனி நல்லா காமெடியாக நல்லா பண்ணியிருக்காரு. போர் அடிக்காமல் போகுது படம். ஒன்றும் லேக் இல்லை. விஜய் ஆண்டனி சார் கௌதம் வாசுதேவன் அந்த காம்போ எப்படி சார் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காம்போ அவங்களுக்கு அதிகமான சீன்ஸ் இல்லை. இருந்தாலும் அவர் விஜய் ஆண்டனி தான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. ஹிட்லர் டைட்டில் வச்சிருக்காங்க. ஹிட்லர் டைட்டிலுக்கும் இதுக்கும் ஒன்றும் இது இல்லை. ஹிட்லர் எதுக்கு டைட்டிங் வச்சான்னு தெரியல. ஹிட்லர் அதிகமாக மக்களை கொண்டு குவிச்சார். அந்தமாரி இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது ஒரு அமைச்சருடைய ஊழலை பற்றி தான் படம் எடுத்திருக்காங்க. அவர் ஊழல் பண்ணதால் அந்த பாதிப்பு தான் படம். அதை வந்து இவர் அந்த தொகுதியிலேருந்து அந்த மாவட்டத்துலேருந்து வந்த விஜய் ஆண்டனி வந்து அதை சரி பண்ணுறாரு.
அது அமைச்சர் பழி வாங்குற மாதிரி ஒரு படம். ரிட்டர்னிங் சில காமெடி எல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? பரவாயில்ல, அவர் ஒன்றும் காமெடி சீன்ஸ் அதிகமாக இல்லை, ஒரு சில இதுதான் இருக்குது, ஒன்றும் காமெடி ஒன்றும் எனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் பரவாயில்ல. 2 மணி நேரம் 9 நிமிஷம் படம் கிரிப்பியா இருக்குதா இல்லை ஏதாவது லேக் ஏதாவது? லாக் இல்லை, ஃப்ரீயாக போகுது, அப்படியே போர் அடிக்காமல் தான் போகுது. ஓவரால் இந்த வீக்கெண்டு ஃபேமிலியை வந்து என்ஜாய் பார்க்கலாம். நல்லா படம் நல்ல விறுவிறுப்பாக இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, நல்லா இருக்குது படம், நல்லா பார்க்குறேன். நல்லா இருக்குது. சோசியல் மெசேஜ்ன்ட்டு என்ன, நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். பாலங்கள் கட்டுறது, அரசியல் பணங்கள் பதுக்கல், அந்த பணத்தை நல்ல வழியில் கொண்டு வர்றதுக்கு வித்தியாசமான அடிப்பில் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக சார். அது சமூக நீதி, அதாவது தனி மனிதன் ஜெயிக்க முடியும் அப்படி கூட படம் நல்லா சார். பார்க்கலாம் விஜய் படம் செம்மையாக இருக்கு. அரசியலை பற்றி இதெல்லாம் அவரு நடிகை மாதிரி இவர் நடிக்கிறார் வரணுங்களுக்கு, அதை பார்க்கலாம். ஆனால் படம் நல்லா இருக்கு, நாடகமாக பார்க்கலாம். அவர் படமே எப்பவும் நல்லா தான் இருக்கும். எந்த படம் தான் சரி தான் பார்க்க ஃபஸ்ட்டு ஓடி பார்ப்பேன். பார்த்துட்டு தான் மறுபடியும் பார்ப்பேன் எப்பவுமே. சூப்பராக பார்க்கலாம், நாடகமாக பார்க்கலாம். இல்லை, அரசியல் பற்றி தான் நல்லா தான் இருக்கு படம். பரவாயில்ல, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. அரசியல் பேஸ் இருக்கு. படத்தில் வந்து ஒரு சப்ஜெக்ட் நல்லா போயிட்டு இருக்கு. லேகில் நல்லா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே டிஃப்ரெண்டாக ஒன்றும் இல்லை, நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம் சொல்லியிருக்காரு. ஒரு கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? நல்லா இருந்துச்சுண்ணா, ரியாலிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஓகே, நல்லா தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுண்ணா. விஜய் ஆண்டனி அவர் எப்பவுமே எப்படி கொடுப்பாரோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாரு. ஜிவிஎம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் புதுசாக நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க, அவங்களாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆமாம், ஆக்சுவலி அரசியல்வாதி மாதிரி நடிச்சவங்கள ஒருத்தவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, மித்தபடி படம் நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது, விஜய் ஆண்டனி ஆக்டிங் நல்லா இருந்தது, ஜிவிஎம் அதை விட இன்னும் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப அரசியல் கண்டென்ட்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. சொல்லிட்டாங்க. ஓகேண்ணா. இல்லை ரொமான்ஸ் இதுலேயும் அவ்வளோலாம் இல்லைண்ணா, நார்மலாக தான் இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. பார்க்கலாம்.